மதுரை சிம்மக்கல் தாங்க இந்த பகுதி. அப்படியே பார்த்தீங்கன்னா பெரிய நெல்லிக்காய் கொப்போடு இருந்துச்சு. பிரண்டை, சுண்டக்காய், கத்திரிக்காய், பச்சை மிளகாய் எல்லாமே இந்த கிராமத்து மக்கள் கூறு கட்டி வச்சுருந்தாங்க. அங்கங்கே பார்க்கையில் அடிக்கிற வெயிலுக்கு இளநியும் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம்லாம் நான் 2 வருட காலங்கள் பயணம் செஞ்ச இடம் தான். அப்படியே பழங்கள் பாருங்களேன், அப்படியே பச்சை பச்சைன்னு இருக்குது. அதாவது பழைய சொக்கநாதர் கோயிலுங்க இது. இந்த கடையில் தான் பார்த்துக்கோங்க. நான் பஜ்ஜி டீ எல்லாம் வாங்கி நாங்கள் ஈவினிங் முடிச்சுட்டு வருவோம். குடிக்காப்புளியை பார்க்கையில் அப்படியே அள்ளிட்டு வருவோமான்னு பார்த்தேன். இந்த அணையா விளக்கு, அதாவது அகண்ட தீபம் நம்ம வீட்டில் ஏற்றுறப்போ ரொம்பவே விசேஷம். அதாவது வீட்டில் விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருந்தால் விளக்கெறிந்த வீடு வீண் போகாதுன்னுவாங்க. இந்த சக்கரவள்ளிக்கிழங்க கேட்டால் 1/2 கிலோ 50 ரூபான்னு சொன்னாங்க. டவுனுக்குள்ளே முருங்கைக்கீரை கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அதனால் இங்கே விற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பசு நெய் சுத்தமான பசு நெய் கிடைக்கும். இதுதான் நான் படித்த ஈஸ்ட் ஆவணி ஸ்கூல், அதாவது ஔவை மேல்நிலை கார்ப்பரேஷன் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். ரெனிவேஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. இந்த கிழக்கு வாசல் பூட்டி இருக்கனால வடக்கு வாசலில் தான் ஓப்பனிங். கலர் பொடி பாருங்கள், கண்ணை பறிக்குது. அப்படியே ஜாடியை பார்த்தணும், அப்படியே தூக்கிட்டு வருவோமான்னு பார்த்தேன். நம்ம வீட்டில் தான் ஏற்கனவே இருக்கே, வீடை கட்டிட்டு பார்த்துக்கிறலாம் அப்படின்ட்டு ஒரு கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்தாச்சு. ஆட்டு உரல், அம்மி உரல் இப்போ எல்லாம் கிரகப்பிரவேச செட்டுன்னு வந்துருச்சுங்க. அதாவது செல்லை க்ளோஸ் பண்ணிட்டேன்னு நினச்சேன், வீடியோ எடுக்கலேன்னு. அது என்னடானா வீடியோ ரன்னிங்கில் தான் போய்கிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா நவீன் பேக்கரிங்க. இங்கே மதுரைக்கு கோயிலுக்கு வர்றவங்க யாருமே சாப்பிடாமல் வர மாட்டாங்க. நம்மளும் போய் ஒரு டீ, ஒரு செட் பூரி சாப்பிட்டோம். ஏன்னா காலையில் ஏர்லியாக வரையில் சாப்பிடாமல் வந்துட்டோமா, அதனால் ஓகே போய் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். வெள்ளரிக்காய் பாருங்கள், கண்ணை பறிக்குது. அப்படியே இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா கண்ணாடி கிளாஸ் பார்த்துக்கோங்க, ஈச் ஒன் 30 ரூபீஸ்னாங்க. நம்ம ஜோடி 50 ரூபீஸ்க்கு வாங்கினோம். அந்த அண்ணா சொன்னாங்க, ஆமாம் ஃபஸ்ட்டு போனிமா காசு 10 ரூபா கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் ஜிபே பண்ணுங்கன்னாங்க. என்ன தான் நம்ம வீட்டில் பாத்திரம் குஞ்சு இருந்தாலும் அந்த சில்வர் பாத்திரத்தெல்லாம் பார்க்குறப்ப அப்படியே ஆசாசியாக இருந்தது. எது எடுத்தாலும் 100 ரூபா. இந்த செப்பல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன வீட்டுக்கு பொருள் வேணும், தூபம் காட்டுறது, இடியாப்பம் பிழிகிறது, அதுக்கப்புறம் இது பாருங்களேன் சுட்டிச்சாமா ஒன்று 20 ரூபான்னு சொன்னாங்க. இந்த காலத்துலேயே தாவணி பாவாடை சட்டையா பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இதுதாங்க இரட்டை விநாயகர் கோயில். கோபுரம் ரெனிவேஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட நான் 2009 இதுக்கு கும்பாபிஷேகம் வச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வைக்கிறாங்க. வெளியூர்காரங்களா வாங்கங்க, உங்களுக்கு என்னங்க வேணும், எல்லாமே கட்டப்பை நிறைய நிறச்சிட்டு போவீங்க. தாமரைப்பூ மாலை பார்த்துக்கோங்க, கோயில் வாசல்லே இருந்துச்சு. எது எடுத்தாலும் 10 ரூபா வளையல், சாரி 20 ரூபா. நானும் வாங்கிட்டேன்.